இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் புனித லூர்தன்னை ஆலயம். தமிழகத்தின் மைய பகுதியான மலைக்கோட்டை மாநகரம் என அழைக்கப்படும் திருச்சி பன்னெடுங்காலமாய் பல் சமயங்களின் ஆன்மீகத்தின் பிறப்பிடமாக திகழ்கின்றது. கிழக்கே திருச்சியின் தொன்மையான மலைக்கோட்டையும், மேற்கே சோழர்களின் வரலாற்று சிறப்புமிக்க உறையூரும், வடக்கே வளம் கொழிக்கும் காவேரியும், வைணவ திருக்கோயிலான ஸ்ரீரங்கமும், தெற்கே நத்தர்ஷா தர்காவும் பள்ளிவாசலும் ஆலயத்தின் எல்லைகளாக அமைந்துள்ளது. திருச்சி மாநகரம் தெப்பக்குளம் புனித லூர்து அன்னை ஆலயத்தின் வரலாறு சொல்லுகின்றேன். 1542ஆம் ஆண்டு புனித இன்னாசியாரால் அனுப்பப்பட்ட புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்தியா தேசம் வந்து, இந்திய தேசத்தின் இறுதி எல்லையான தமிழகத்தில் வந்து, கிழக்கு மேற்கு கடற்கரையோரமாக சென்று ஏராளமான மனிதர்களை அவர் கிறிஸ்துவ முறையில் மனமாற்றி இருக்கின்றார். அத்தோடு அங்கு கிறிஸ்துவை பற்றி போதித்து பல நாடுகளுக்கு அங்கிருந்து சென்றிருக்கின்றார். அவரை தொடர்ந்து 1606ஆம் ஆண்டு தத்துவ போதகர் மதுரை வந்து அங்கு மறைபரப்பு பணியை துவங்கியிருக்கின்றார். அவரை பின்தொடர்ந்து 1663ஆம் ஆண்டு புனித அருளானந்தர் ராமநாதபுரத்தில் மரவ நாட்டிற்கு வந்து அதிகமான ஏழை எளிய மக்களை கிறிஸ்தவ மதத்தில் மனத்திரும்பி, அத்தோடு அங்கு ஓரியூரில் வேத சாட்சியாக மரித்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து வீரமாமுனிவர் 1710ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு வந்து தமிழை வளர்த்தது மட்டுமன்றி அதிகமான அன்னை மரியாள் மேல் அளவு கடந்த அன்பு கொண்டவராக பல இடங்களில் அன்னையின் பெயரால் ஆலயங்கள் கட்டி எழுப்பி பணி செய்திருக்கின்றார்.